ஆனா அண்ணன் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ட்விஸ்ட்டோட தானங்க வந்து இதெல்லாமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, அந்த குடும்பத்துக்கும், சண்முகத்துக்கும் வந்து என்ன மாதிரியான பகை இருக்கு. அது மட்டும் இல்லாம சண்முகம் அப்படி என்னதான் வந்து பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து இப்போ அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா வேற ஒரு பக்கம் இருந்துகிட்டு, இவங்கள எப்படியாவது நம்ம பழி வாங்கியே ஆகணும். இந்த சண்முக வாத்தியாரையும் சரி, அந்த அண்ணத்தையும் சரி, நம்ம சும்மாவே வந்து விடக்கூடாது. இவங்க 2 பேத்த எப்படி நம்ம பழி வாங்குறது? எப்படி நம்ம டார்ச்சர் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மாரி ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய ரம்யா வந்து கிளம்பும்போது, ஷண்பகம் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன தங்கம் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. "ஆமா ஆன்ட்டி டைம் ஆயிடுச்சுல எனக்கு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல தங்கம், இன்னும் நீ சாப்பிடவே இல்ல. அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றியே!" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. "பரவால்ல ஆன்ட்டி, நான் வந்து பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆ இந்த பக்கம் சரவணன் பார்த்தீங்க அப்படின்னா, "அம்மா அவங்க என்ன அவ்ளோ பிஸியா இருக்கிற ஆளும்மா. அவங்கள போயிட்டு நீ வந்து கிளம்பிட்டியா? அது இதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்ல, ரம்யா உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து, சரி சரவணன நம்ம வந்து இப்போ வந்து கேவலப்படுத்துவோம். ஏன் அப்படின்னா, அவனுக்கு வந்து யாரையாவது ஒருத்தவங்கள கேவலப்படுத்திட்டே இருக்கணும். இதானே அவளுக்கு வந்து வேல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா, ஆமா சரவணன். பின்ன என்ன உங்கள மாரி நான் வந்து சும்மா இருக்கிற ஆளு, வெட்டியா இருக்கிற ஆளுன்னு என்ன நெனச்சுட்டீங்களா? நீங்க இங்க வீட்ல உட்காந்துட்டுருப்பீங்க. ஹாயா நீங்க வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு, எப்ப பார்த்தாலும் வந்து டிவிய பார்த்துட்டோ, இல்ல வெளியில ஊர் சுத்திக்கிட்டோ வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க. அந்த மாரி நான் எப்படி வந்து உட்கார முடியும்? நான் இந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் ஆச்சே. எனக்கு எவ்ளோ வேலை இருக்கு. அதெல்லாம் போயிட்டு நான் வந்து பார்க்கணும்ல. அத விட்டுட்டு நான் வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா, அது எப்படி சரிப்பட்டு வரும்? ஏன்னா ஆன்ட்டி நான் சொல்றது சரிதானே அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. செண்பகத்துக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா தான் புள்ளைய வந்து இந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பனாவே வந்து தெரியுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ரம்யாவ எதிர்த்து பேச முடியாது. இதே விஷயத்த ஒரு வேள அண்ணன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எவ்ளோ தைரியம் இருந்தா ஒரு புடவைக்காரி நீ என் புள்ளைய பார்த்து இப்படிலாம் வந்து பேசுவ? உனக்கெல்லாம் எவ்ளோ திமிருடி? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பேசியிருப்பாங்க. ஆனா, நம்ம ரம்யா கிட்ட தான் அது எதுவுமே வந்து எடுபடாதே. ரம்யாவுக்கு அடிபணிஞ்சு தான் வந்து போய்க்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. அதனால எதுவுமே பேச முடியாம, "ஏன் தங்கம் எதுக்காக நீ வந்து இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? சரவணன் உனக்கு நல்லது தானே தங்கம் சொன்னா?" அப்படிங்கிற மாரி அப்படியே வந்து பிளேட்ட மாத்துறாங்க. "என்ன ஆன்ட்டி உங்க பிள்ளைக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. "ஐயோ தங்கம் அப்படிலாம் வந்து கிடையாது. எங்களுக்கு எப்பயுமே வந்து நீ தான் முக்கியம். உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து மத்த எல்லாமே." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, "அப்போ நான் சொன்னது உண்ம தானே? உங்க புள்ள ஏதாவது வேல வெட்டிக்கே போறாரா என்ன? வீட்ல சும்மா உட்காந்துக்கிட்டு, ஜேர தேய்ச்சுக்கிட்டு, கரெக்டான வேலைக்கு சாப்பிட்டுட்டு, ஊர தானே வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரம்யா சொல்லும்போது, "இல்ல தங்கம், என் புள்ளையும் வந்து இந்த மாரி வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கான். வேலை சீக்கிரமா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உன்ன மாதிரியே டெய்லியும் சரவணனும் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறாரு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, "ஆ சரி பார்க்கலாம், பார்க்கலாம் ஆன்ட்டி. அதெல்லாம் இந்த காலத்துல நடக்குமா? நடக்காதா? ஏற்கனவே போன ஒரு இன்டர்வியூவே ஒண்ணும் இல்லாம வந்து சேர்ந்தாரு." அப்படிங்கிற மாரி மறுபடியும் கேவலப்படுத்துறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சரவணன் கேட்டுட்டு வந்து ரொம்பவே வந்து அசிங்கப்படுறாரு. "ஐயய்யோ! என்னடா இவ நம்மள வந்து இவ்ளோ தூரம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காளே!" அப்படின்னு ஒரு பக்கம் வந்து தோணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து, "சரி வரேன் ஆன்ட்டி. எனக்கு இப்போ நின்னு பேசுறதுக்குலாம் டைம் இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு வந்து அவங்க வெளியில கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, "அம்மோ! என்னம்மா நீனும் அவ கூட சேர்ந்துட்டு என்னைய போட்டு இவ்ளோ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "டேய் சரவணா கொஞ்ச நாள் தான்டா. கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு. ஏதோ சின்ன வேலை விஷயத்தினால தங்கம் இந்த மாரி வந்து டென்ஷன் ஆயிருக்கும். மத்தபடிலாம் ஒண்ணும் இருக்காதுடா. இந்த விஷயத்தலாம் நீ ஒண்ணும் பெருசாலாம் எடுத்துக்காத என்ன?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே இரும்மா நீனு. எனக்கு என்னமோ நீங்க பண்றதெல்லாம் வந்து சரியா தோணல. நான் ஒரு வேலைக்கு போல அப்படிங்கிறதுக்காக என்ன எவ்வளோ தூரம்லாம் நீங்க வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி சரவணன் சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறாரு. "டேய் சரவணா வாடா சாப்பிடலாம், சாப்பிட்டு போடா" அப்படின்னு சொல்லும்போது, "அந்த சாப்பாட நீயே சாப்பிட்டுக்கோ. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்பட்டு எந்திரிச்சு போயிறாரு. இந்த பக்கம் வந்து, "அம்மா என்னம்மா ரம்யா வந்து ஏம்மா இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா? சரவணன் ரொம்ப வந்து பாவம்மா, ரொம்ப கஷ்டப்படுறான். எதுக்காக இப்படியெல்லாம் வந்து ரம்யா பேசிக்கிட்டு இருக்கா? அவகிட்ட பேசி புரிய வைம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஏய் மணி நம்ம என்னடி வந்து சொல்ல முடியும்? ரம்யா வந்து எவ்ளோ பெரிய வேல பார்க்குறா. அவகிட்ட போயிட்டு நம்ம இதெல்லாம் போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? எல்லாமே கூடிய சீக்கிரத்தில சரியாயிரும்டி. அதுக்கு முன்னாடி சரவணனுக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு ஏதாவது வந்து உங்க அப்பன்ட்ட சொல்லி குடுக்க சொல்லணும்டி. அப்பதான் வந்து சரியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமாம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா சரவணனுக்கு வெளியில போயிட்டு வேலை பார்க்குறதெல்லாம் வந்து செட் ஆகாது. அதனால அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு பொறுப்ப அவனுக்கு வந்து குடுக்க சொல்லுங்க. அப்பதான் வந்து சரவணன் மேல ரம்யாவுக்கு ஒரு நம்பிக்கை வரும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து அந்த ஃபேமிலில இருக்கிறவங்க வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய
அந்த அவன் மருமகன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? ஸோ கௌரவ் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பையன்கிட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த பையன் சொல்றான், "இந்த மாதிரி நம்ம வந்து சண்முகம் அங்கிள் வீட்ல தானே வந்து தங்கியிருக்கோம். இப்படி அவர் வீட்லயே வந்து தங்கிட்டு அவங்களையும் வந்து இந்த மாரி அழிக்க போறேன், அப்படி இப்படின்னு சொல்றது வந்து தப்பு இல்லையா பாட்டி?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாரு. "இங்க பாரு கௌரவ், நான் இப்போ உங்ககிட்ட வந்து சொல்லப் போற இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இத குறிப்பிட்டு உன்கிட்ட நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, என் மனசுலயும் சரி, என் புள்ள மனசுலயும் சரி, இப்படி ஒரு விஷயம் வந்து ஆறாம கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷமா வந்து இருக்கு. இப்போ இந்த விஷயத்த உன்கிட்ட நாங்க சொல்றோம் அப்படின்னா, நீ அந்த சண்முகத்த ரொம்ப நல்லவன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு நான் வந்து இந்த நிலைமையில நிக்கிறதுக்கும், ஒவ்வொரு நாளும் என்னோட புருஷன நெனச்சும் சரி, உன் தாத்தாவ நெனச்சும் சரி, நான் வந்து வேதனைப்பட்டு நான் அழுகுறதுக்கும் காரணமே அந்த சண்முகம் தான். அந்த சண்முகம் வந்து இப்படி சந்தோஷமா உயிரோட இருக்கான் அப்படின்னு நெனைக்கும்போது, எனக்கு வந்து அவ்ளோ வேதனையாவும், ஆத்திரமாவும் இருக்கு. அந்த சண்முகத்த பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ வருஷம் கழிச்சு நான் வந்து இங்க வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்த வந்து நான் நிறைவேத்தாம இந்த ஊர விட்டு நான் போவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படி என்ன பாட்டி நடந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கௌரவ் கேட்கும்போது, "இங்க பாரு கௌரவ், நான் இப்ப சொல்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த இனிமே வந்து நீ வேற யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. இது நம்ம 3 பேருக்குள்ளேயும் மட்டும் தான் வந்து இருக்கணும். இத தாண்டி வெளியில நீ யார்கிட்டயுமே வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணு." அப்படிங்கிற மாரி சத்தியம் வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி உங்க தாத்தா பேரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே வந்து அவங்க சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கௌரவ் கேட்குறாங்க. சரி பாட்டி, இப்போ நீங்க இப்படிலாம் வந்து சொல்றீங்க. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் அங்கிள் வந்து உண்மை தானே வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு எதுக்கு நீங்க வந்து அவங்கள இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்க பாட்டி வந்து அவன பார்த்து திரும்பி பயங்கரமா வந்து முறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நிக்கிற சுந்தரமும் வந்து, "டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ வந்து கொஞ்சமாவது அறிவோட பேசுறியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "என்ன மாமா, எதுக்காக என்ன வந்து திட்டுறீங்க? நான் சொல்றதுல என்ன மாமா தப்பு இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்னடா தப்பு இல்ல? எங்க அப்பாவ வந்து எங்க அப்பாவ வந்து ஊர் முன்னாடி நிக்க வச்சு, இப்படி வந்து அவரு சாகுற அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்காருன்னா, அதுக்கு காரணம் யாரு? அந்த சண்முகம் தானே!" அப்படின்னு சொல்லும்போது, "அது ஓகே தான் மாமா. ஆனா வந்து இந்த மாரி தாத்தா வந்து தப்பு பண்ணியிருக்காருல்ல, அந்த தப்புக்கு தானே வந்து அவர் வந்து தண்டனை அனுபவிச்சிருக்காரு. அதுவும் அவரா தானே அப்படி பண்ணியிருக்காரு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து கோவம் அப்படியே தலைக்கேறுது. என்னடா வந்து இவனே வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம குடும்பத்து ஆளுங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா, நிச்சயமா வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அந்த சண்முகத்த பழிவாங்குறதுக்கு நம்ம கூட சேர்ந்து நமக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னு நெனச்சு சொன்னா, இவன் என்னடா அப்படின்னா, அந்த சண்முகம் பண்ணது சரி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாரி வந்து பயங்கர ஆத்திரத்துல வந்து அவன மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகமுமே வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அண்ணத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சண்முகத்த இவங்க பழி வாங்க போறாங்களா? இல்ல அது எல்லாமே வந்து நிப்பாட்ட போறாங்களா? அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, அம்மனோட திருவிளையாடல் வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்க போது? அடுத்தடுத்து ரொம்ப சுவாரஸ்யமா வந்து போகுதா என்ன? அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.